மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இதுக்கு முந்தைய பயிற்சி நாம் கால் எலும்புகளுக்கும் பாதத்து நரம்புகளுக்கும் உறுதியாக்குற பயிற்சி செஞ்சோம். இன்னைக்கு செய்ய போகிற பயிற்சி முழு உடம்புக்கும் பயிற்சியாக போகுது. அதாவது முழு உடம்புக்கும்னாக்கா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், தோல் மண்டலம், குறிப்பாக நரம்பு மண்டலம் அனைத்துமே ஊக்குவிச்சு சுறுசுறுப்பாக வலிமையாக்கக்கூட பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் முழு உடம்புக்குமான பயிற்சி. அனைத்து எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தோல் மண்டலம், தசை மண்டலம் எல்லாத்துக்குமான பயிற்சி. குறிப்பாக நரம்பு மண்டலத்தை நல்லா ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி நம்ம நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஒன்றுலேயும் ஒரு 10 வினாடி 20 வினாடி ஹோல்டு பண்ணி வைங்கன்னு. ஏன் சொல்கிறோன்னாக்கா, ஹோல்டு பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்வுத்தன்மையாக இருக்கும், நெகிழ்வாக இருக்கும். இப்போ இவ்வளோ மொத்தம் ஸ்ப்ரிங் எடுத்துங்க, ஸ்ப்ரிங் எடுத்துங்க. அதை நம்ம இழுக்கிறோம் விடுறோம், இழுக்கிறோம் விடுறோம், இழுக்கிறோம் விடுறோம், இழுக்கிறோம் விடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வாரத்தில் பார்த்தாக்கா 1 மில்லிமீட்டர் அளவு தான் உங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஹோல்டு பண்ணுறதால என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு, இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை இழுக்கிறோம், இப்படி இழுக்கிறோம், அப்படியே ஒரு 10 கவுண்ட்டு 20 கவுண்ட்டு வினாடி ஹோல்டு பண்ணணும் போது அந்த விரிவுத்தன்மையில் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது அப்படியே பிடிச்சிருக்கும், நம்ம நகை எப்படி இருக்கும். அதே நீங்கள் ஒரு வாரம் செய்யும்போது என்ன ஆகுனாக்கா, அடுத்து நீங்கள் ஒரு வாரம் செய்யணும் அளந்து பார்க்கும்போது அதை விட இருந்த சைஸை விட உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை ஒரு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் நீண்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் எடுக்கிறீங்க, இப்படி வளைக்கிறீங்க, நேராக வந்துடும். இப்படி வளைக்கிறீங்க நேராக வந்துடும், இப்படி வளைக்கிறீங்க நேராக வந்துடும், இப்படி வளைக்கிறது நேராக வந்துடும். அதே இப்படி வளைச்சி நிற்கும் போது என்ன ஆகுனாக்கா, இந்த இடம் உங்களுக்கு பேக் போன் ஆகட்டும், எந்த எலும்பு ஆகட்டும், நரம்பு ஆகட்டும், தசைகள் ஆகட்டும், எல்லாமே இப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இந்த இடம் நெகிழ்வுத்தன்மை இருந்துனே இருக்குது. அப்போ விடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த கேப் உங்களுக்கு வித்தியாசப்படும். இதே நீங்கள் ஒரு வாரம் சென்று இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி செச்சிங்கனாக்கா, அளந்தீங்கனாக்கா அந்த கம்பி நீண்டு இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோன்னாக்கா ரொம்ப மாற்றம் இருக்காது, ரொம்ப மைன்யூட்டாக கம்மியான மாற்றம் தான் இருக்கும். ஹோல்டு பண்ணுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். ஹோல்டு பண்ணுங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 கவுண்ட்டு பண்ணுங்க, 10 வினாடி, 1 2 3 அது மாதிரி 10 பண்ணுங்க. அப்போ 20 பண்ணுங்க, முடிஞ்சால் 30 பண்ணுங்க. அதுவே நல்லா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் செய்கிற பயிற்சிக்கு 100% பயனளிக்கும். அதே மாதிரி உடம்பு நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டாக லூஸாக இருக்கும். பார்த்துங்க, பயிற்சிக்கு போகலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த பயிற்சியுமே, நான் செய்கிற பயிற்சி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க, வந்த வரைக்கும் செய்யுங்க. நீங்கள் செய்கிறதுல நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாருங்கள், இந்த காலை மடக்கிக்கணும். நான் முதல்ல உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன், அப்புறம் புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி எப்படி வரும், எப்படி செய்யணும்னு காட்டுறேன். பாருங்கள், காலை மடக்கிக்கணும், இந்த நெற்றி போட்டில் இங்கே வைக்கணும். இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு 10 கவுண்ட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 கவுண்ட்டு. ஆனால் குறைஞ்சபட்சம் 10 தான் ரைட்டு. இருந்தாலும் ரொம்ப முடியாதவங்க அப்புறம் 5 கவுண்ட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 கவுண்ட்டு இப்படியே டச் பண்ணணும். ஹோல்டு பண்ணுங்கள். பாருங்க, ஃபுல்லாக இழுக்கும் பாருங்கள், உடம்பு நரம்பு ஃபுல்லாக இழுக்கும் பாருங்கள். இதில் ஒரு 10 கவுண்ட்டு. அதே மாதிரி இந்த காலம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம்
ஒரு 10 கவுண்ட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கே வராது. அதனால் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே தான் இவ்வளோ தான் வரும். இப்படியே நீங்கள் ஒரு 10 கவுண்ட்டு 20 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுங்க. இந்த காலை வந்து நேராக வச்சுங்க பண்ணிங்க. அப்படி இப்படி போகும். உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாள் எடுத்துங்க. இதுலேயே உங்களுக்கு 10 நாள் வருதுன்னா 10 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போகும். அப்புறம் 10 நாள் செய்யுங்க. இது உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்வுத்தன்மை ஆன அப்புறம் இங்கே வைங்க. அதே மாதிரி இந்த காலம் அப்படி தான். இப்படி பிடிச்சிக்கிங்க இவ்வளோ வந்து இவ்வளோ செய்யுங்க, இவ்வளோ செய்யுங்க. ஆனால் ஹோல்டு பண்ணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நாள் 20 நாள் தைச்சிட்டீங்க. இங்கே தைச்சோம் நல்லா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுது அப்படின்னாக்கா அப்புறமா தூக்கி வச்சு ஒரு 10 கவுண்ட் 20 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுங்க. உடம்பு நரம்பு ஃபுல்லாக உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். இது உங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சு, ஃப்ரீயாக ஆகிடுது அப்படின்னாக்கா இல்லை இதே நீங்கள் கண்டினியூ பண்ணி இதே செய்யுங்க. இது கண்டினியூ ஆன அப்புறம் பாருங்கள், இந்த விரலை வந்து இப்படி போட்டு கட்டை விரல நொங்குற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கின்னு முதல்ல இதை நான் செஞ்சு காட்டிடுறேன். அப்புறம் நீங்கள் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வரும். புதுசாக ஆரம்பித்து செய்கிறவங்களுக்கு அப்படி காட்டுறேன். இப்படி பண்ணிக்கணும். ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ ஹோல்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் தொட போகிறோம் பாருங்கள். பிடிச்சிக்கணும். அது மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கின்னு அதாவது இந்த நெத்திப்பட தொடணும். இதில் ஒரு 10 கவுண்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட். அதாவது பாருங்கள், எல்லாம் இழுக்குது பாருங்கள். இந்த பக்கம் காலுக்கு இழுக்கும், உடம்பு ஃபுல்லாக இழுக்குது பாருங்கள். இதில் ஒரு 10 கவுண்ட் பண்ணிங்க. இப்போ இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். ஆக்கர்ண தனுராசனா. உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள். ஆரம்பத்தில் இப்படி பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த கையை இங்கே வச்சுக்கின்னு இதை வந்து இப்படி பிடிச்சிங்க. இவ்வளோதான். முட்டி மாட பரவாயில்ல, இப்படியே பிடிங்க. இதில் அப்படி ட்ரை பண்ணுங்க. இதில் ஒரு 10 நாள் 20 நாள் செய்யுங்க. இந்த முட்டியை அழுத்திங்க பாருங்கள். அதே இந்த முட்டியை அழுத்திக்கின்னு இப்படியே ஒரு 10 நாள் 20 நாள் செய்யுங்க. செஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அழுத்திக்கின்னு இன்னும் கொஞ்சம் மேலே போகும். உங்களுக்கு செய்ய செஞ்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த காலையும் செஞ்சுக்கினீங்க. இதில் ஒரு 10-20 நாள் செஞ்சிட்டிங்க. அதே மாதிரி கையை அழுத்திக்கினீங்க பாருங்கள். கையை அழுத்திக்கினீங்க. நான் இங்கே பிடிக்கல பாருங்கள், இங்கே பிடிச்சி இங்கே அழுத்திக்கிறேன். இப்படி செய்யுங்க. அதில் ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே பிடிச்சிக்கின்னு இதில் ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுது, வந்துடுது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கின்னு இங்கே வந்ததுனாக்கா பிடிச்சிக்கின்னு இப்படி செய்யுங்க முதல்ல. அப்புறம் இப்படி செய்யுங்க. அப்புறம் இப்படி செய்யுங்க. அப்புறம் இப்படி செய்யுங்க. இப்படி செய்யுங்க. அப்புறம் ஹோல்டு பண்ணுங்க. அவ்வளோ. இது உங்களுக்கு சிரமமாகுதுன்னா அதையே செய்யுங்க. அதுலேயே உங்களுக்கு முழு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடச்சி நரம்பு மண்டலம் நல்லா உங்களுக்கு ஊக்குவிக்கும். எலும்புக்கு பயிற்சி. அதே மாதிரி பண்ணீங்க. இது உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. அதாவது இந்த பயிற்சி உங்களுக்கு பண்ணாலே உடம்பு ஃபுல்லாக அனைத்துக்குமான பயிற்சி ஆகிடும், ஆரோக்கியம் ஆகிடும், சுறுசுறுப்பாகும். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், செய்யட்டும். செஞ்சுட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.